இருப்பதால் ஒளிந்து வாழவும் முடியாது. விரைவில் வேட்டையாடப்படலாம் என்று தனது குறைகளை அடுக்கிக் கொண்டே போனது. இதைக் கேட்ட மைனா சிட்டுக்குருவியை பார்த்து சொன்னது, பார்த்தாயா, அழகான இறகுகள் இருந்தால் நன்றாக வாழலாம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அழகான இறகுகள் இருக்கும் பறவையே எவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறது. உனக்கு அந்த மாதிரி நிலையற்ற வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டது. இதைக் கேட்ட இளம் சிட்டுக்குருவிக்கு அழகான இறகுகள் மீது இருந்த ஆசையே போய்விட்டது. அப்பொழுது அது வான்கோழியிடம் கேட்டது, உனக்கு எந்த பறவை போல இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசை என்று. அதற்கு அந்த வான்கோழி உடனே, எனக்கு உன்னைப் போல, அதாவது ஒரு சிட்டுக்குருவி போல மாற ஆசை என்று சொன்னது. இதைக் கேட்ட இளம் சிட்டுக்குருவிக்கு ஆச்சரியம். அது வான்கோழியிடம் கேட்டது, ஏன் வான்கோழியே, நீ என்னைப் போல மாற நினைக்கிறாய்? எனக்கு நல்ல பாட்டும் இல்லை, இறகுகள் அவ்வளவு அழகாகவும் இல்லை என்று வருத்தத்துடன் சொன்னது. அதற்கு அந்த மைனா சொன்னது, நீ உனக்கு குறை என்று நினைப்பது இன்னொரு பறவைக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. மற்ற பறவைகளுக்கு இல்லாத நல்ல விஷயங்கள் உனக்கு இருக்கின்றன. நீ சிறியதாக இருந்தாலும் உன்னால் எங்கேயும் எளிதாக பறந்து செல்ல முடியும். உனது குரல் இனிமையானதாக இல்லாவிட்டாலும் உன்னால் கூட்டமாக வாழ முடியும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க முடியும். எல்லா பறவைகளும் ஒரு நாள் உனது சமூக வாழ்க்கையையும் எளிமையான இருப்பையும் கொண்டாடுவார்கள். நீ உயரமாக பறக்கவில்லை என்றாலும் உன்னால் பாதுகாப்பாக குழுவாக வாழ முடியும். ஆகையால் இன்றைக்கு உன்னை கிண்டல் செய்பவர்களைப் பற்றி நினைக்காமல் உனக்கு இருக்கும் சிறப்பான பலங்களைப் பற்றி நினைக்கு நல்ல மனதோடும் தன்னம்பிக்கையோடும் வளர வேண்டும் என்று அறிவுரை கூறியது. அந்த ஞான மைனாவின் அறிவுரையை கேட்ட இளம் சிட்டுக்குருவிக்கு தைரியம் பிறந்தது.